கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரிச்சலினால் ஏற்பட்ட போராட்டம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் வாடியது. பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் என்ற 2 பிள்ளைகள் இருந்தனர். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாயிருந்தான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். இருவரும் ஆண்டவருக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையை அவர் கண்ணோக்கவில்லை. இதனால் காயின் கோபமுற்று அவன் முகம் வாடியது. அன்பானவர்களே, காயினுடைய கோபம் அவனை கொலை செய்யும் அளவிற்கு மாற்றியது. தனது உடன்பிறந்த சகோதரனையே கோபத்தினால் காயின் கொன்றான். கொலை செய்யப்பட வேண்டிய அளவிற்கு ஆபேல் செய்த குற்றம்தான் என்ன? எதுவுமே இல்லை. காயினின் கோபம்தான் இந்த விளைவுக்கு காரணம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் நீங்கள் எதிர்பாராத, விரும்பாத காரியங்கள் நடக்கும்போது உங்கள் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனம் உள்ளதா, அல்லது எரிச்சலின் ஆவி உங்களுக்குள் கிரியை செய்கிறதா என்று யோசியுங்கள். எரிச்சலின் ஆவி சாத்தானுடையது. நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். காயினுடைய எரிச்சல் சகோதரனையே கொலை செய்யும் அளவிற்கு சென்றது. யோனாவினுடைய எரிச்சல் இறைவனுடைய வார்த்தையை மீறச் செய்தது. மோசேயின் எரிச்சல் கடவுள் கொடுத்த கற்பலகைகளை எரிந்து உடைக்க பண்ணியது. எனவேதான் நாம் எரிச்சலின் ஆவியை எதிர்க்க வேண்டும். அவை நமக்குள் கிரியை செய்யாதவாறு இறைவனின் கிருபையினால் நம்மையே காத்து கொள்ள வேண்டும். அன்பு இறைவா, எங்களுக்குள் ஏற்படும் எரிச்சலின் ஆவியை உம்முடைய பலத்தால் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.